கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். யாரெல்லாம் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். முழு வேதாகமும் வாஸ்துவதில் தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பாக நம்ம வாழ்க்கை எப்படி பிரதர் இருக்கணும் அப்படின்னா, அன்பு கூறிய பிள்ளைகளா இருக்கணும். இந்த கடைசி காலம் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி சொல்லி உண்மையிலே நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் அன்பு கூறிய ஜனங்களை பார்க்க முடியல. அதுதான் ஒரு வேதனையான காரியம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பெத்த தாயிட்ட கூட பேச முடியல, கணவர்கிட்ட பேச முடியல, மனைவிட்ட பேச முடியல. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. மாமியார்கிட்ட பேச முடியல, மருமகள்கிட்ட பேச முடியல. நிறைய வீட்டுக்குள்ள இதுதான் ஹையஸ்டான பிரச்சனை. அதில் இப்போ சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை உடனே ஃபேமிலியில் யார்ட்டுமே பேசுறது இல்லை. ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அண்ணன் தம்பி தங்கச்சி சொல்லி சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லை. வீட்டில் பணம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. சில வீட்டில் பணம் இல்லை, கேட்டால் என் அண்ணன் சொத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான், என் ஃபேமிலியில் அவங்களாம் சொத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி ஒருத்தங்க மட்டும் பேசாம கண்ணீர் வடித்துட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அன்புக்குரிய ஜனங்களே பார்க்க முடியல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லையா, அவங்க இன்னும் தேவனை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்பு கூற முடியலை. அதுதான் உண்மையிலே பிரச்சனை. அன்பு கூற முடியல. யாரெல்லாம் இந்த அதிகால வேளை இணைந்திருக்கிறீங்களோ, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறாதவன், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம இன்னும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகலன்னு அர்த்தம். தடையா இருக்குன்னு அர்த்தம். எது தடையா இருக்கு அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே அன்பு எப்படி இருக்கு? நிறைய குடும்பத்திலே அன்பு இல்லை. அன்பு இல்லை, அதுதான் பிரச்சனை. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நம்ம வாழ்ற வாழ்க்கை இங்கேயே நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம தகுதி ஆயிட்டோமா? நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம தகுதி ஆயிட்டோமா? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். 15ஆம் வசனத்திலே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான்.
இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் என் சகோதரர் சகோதரிகள் தாயுமா இருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உபத்திரம் வந்தால் என்னன்னு கூட கேட்க ஆள் இல்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூர்ந்தா மரணத்தை விட்டு நீங்கியாச்சான், நம்ம ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோமா. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு குடும்பத்திலே அன்பு கூறும் போது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேரா போயிட்டு இருக்கோம். அன்பு கூற மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கும் போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பு இல்லை, தேவனை அறிந்து கொள்ளவும் இல்லை. ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவ அன்பினாலே ஊற்றப்படணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருக்குமானால் வீட்டுல வயசான பாட்டி இருக்கும். அந்த பாட்டி மிஞ்சி போனா ஒரு இட்லி சாப்பிடும், இல்ல 2 இட்லி. சில கிராமத்துல வேணா கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த வயசான பாட்டியை நம்ம கவனிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நேரம் இல்லாமையா இருக்கு. யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்துல கோடிக்கணக்கில் சொத்து, மாசம் ஒரு 30 லட்சம் லாபம் மட்டுமே வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் கிட்ட வரும். பெரிய ஹோல்சேல் பிசினஸ், வீடு, சொந்த வீடு, அரசியல், பெரிய பெரிய எல்லாம் இருக்கு. ஆனால் வீட்டுல பார்த்தா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. அந்த மாமியார் பார்த்துச்சு, நான் இந்த வீட்டுல இருக்கிற போயில அடுத்த பையன் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பியே போயிட்டு. அப்ப என்னன்னு சொல்லி கேட்கும்போது மருமக கவனிக்கல, அவ்வளவுதான். எதுல கவனிக்கல அப்படின்னா சாப்பாடு விஷயத்துல, அவ்வளவுதான். அந்த பாட்டி மிஞ்சி போனா 2 இட்லி சாப்பிடுமா. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை வேற ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை வேற ஸ்டைல். லாஸ்ட் பார்த்துச்சு, நான் என் சின்ன பையன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பி போயிட்டு. இன்று எத்தனையோ குடும்பத்திலே வயசான தாய்மார்கள், பாட்டிமார்கள், முதியோர் இல்லத்துல இருக்காங்க. இதெல்லாம் வேதனையான விஷயம்தான். சில வீட்டுல குடும்பத்துல 5 பேர் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, உபத்திரத்துல போயிட்டு இருப்பாங்க, பல பாடுல போயிட்டு இருப்பாங்க. அவங்கள என்னன்னு சொல்லி கேட்க கூட ஆள் இருக்காது. இதுதான் நம்ம வாழ்றது கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னை போல பிறனை நேசிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அன்பு கூற மட்டும்தான் முடியலப்பா. நானும் பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல நிறைய இடத்துல என்ன காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பை மட்டும் காணோம். மற்றது எல்லாம் இருக்கு. வீடு இருக்கு, கார் இருக்கு, சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, சொந்தமா கடை இருக்கு, சொந்தமா எல்லாமே இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள போனா நிம்மதி மட்டும் இல்லை. அப்ப பின்னாடி என்ன சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தது இல்லை. பணத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துருக்காங்க, தனக்கு மட்டுமே சொத்து சேர்த்துருக்காங்க. வீட்டுல ஃபேமிலி யாரையுமே கண்டுக்கிடவே மாட்டாங்க. பணம் 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 பணத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க, அன்பு கூற மாட்டாங்க. இதுதான் நிறைய குடும்பத்தில் இருக்கு. நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறுகிறபடியால். இன்னைக்கு தான் நிறைய வீட்டுல தான் அன்பு கூற முடியலையே. 5 வருஷமா பேசாம இருக்காங்கப்பா, 10 வருஷமா பேசாம இருக்காங்க, 14 வருஷமா பேசாம இருக்காங்க, 34 வருஷமா பேசாம இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் உள்ள காரியங்கள். ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டாங்க, 15 வருஷமா பேசலையா. வீட்டுல 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த அக்கா
ஒரு ஜெபகுறிப்பு கொண்டு வந்துச்சு. என்னக்கா அப்படின்னு. இந்த மாதிரி என் கணவர் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு. 15 வருஷம் முன்னாடி வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு, சண்டை போட்டோம். 15 வருஷம் ஆச்சு. வீட்டில் தான் இருக்கார், ஆனால் பேச மாட்டார். எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இன்னொரு வீட்டில் 34 வயசு ஒரு வாலிப மகள், கல்யாணமே முடியல. ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10 மாசத்துல எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டாங்க. நான் 34 வயசு ஆயிட்டு எங்கள் வீட்டில் இது வரைக்கும் அம்மா அப்பா பேசுனதை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஏன் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சில குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் அம்மா அப்பாக்குள்ள சண்டை. அன்பு கூற மாட்டேங்காங்க. அன்பு கூறலை அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. ஏன்னா முழு பைபிள் வாசித்து பார்த்ததில்ல, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ பிரதர், இன்னைக்கு காலையில் நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அன்பு கூறணும், ஒப்புரவாகணும், மன்னிக்கிற சுபா வேணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், சண்டை இதுலயே தான் போயிட்டு இருக்கு. இதுலயே போயிட்டு இருக்குன்னா 10 வருஷம் 20 வருஷமா அப்படியே போயிட்டு இருக்கு. 30 வருஷமாச்சு. இன்னும் பேச வழி இல்லை, இன்னும் பேச வழி இல்லை. அதனால இதுதான் நிறைய குடும்பத்துல உள்ள காரியங்கள். இதையே உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, இந்த செய்திதான் நியாய தீர்ப்பு நாளில் வரும். எப்போ வரும்? நியாய தீர்ப்பு நாளிலே வரும். நியாய தீர்ப்புல எப்படி வரும் அப்படின்னா, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறியபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, மரணத்தை விட்டு நீங்கி இருக்கணும் அப்படின்னா, சகோதரன்ட்ட அன்பு கூறிய குடும்பமா இருக்கணும். அதே போல இந்த ஒன் சைடா அன்பு கூறுவாங்க. கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க மட்டுமே ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடில் பார்த்தா சகல செழிப்போட இருப்பாங்க, அவங்க பார்த்தா என்னன்னே கண்டுக்கிடவே மாட்டாங்க. இப்போ அப்படியும் குடும்பம் இருக்கு. அன்பு அப்படின்னாலே 2 சைடில் உண்மையான அன்பா இருக்கணும். இன்னைக்கு பணம் இருந்தா ஒரு அன்பு, பணம் இல்லைன்னா ஒரு அன்பு, வேற வழியே இல்லைன்னா அன்பு கூறுறது, தேவை இருந்துச்சுன்னா அன்பு கூறுறது, தேவைக்காக மட்டுமே அன்பு கூறுவது, இதுக்கு பேர் அன்பு கிடையாது. உன்னை போல பிறனை நேசி, அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டால் நம்ம இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு மட்டும்தான் கூற மாட்டேங்க. சில சர்ச்சுக்குள்ள போயாச்சு அப்படின்னா 2 குரூப், ஒவ்வொரு இடத்துலயுமே இப்படி பிரச்சனை இருக்கு. பகை மாதிரி அப்படியே எந்திரிச்சிரும். நான் ஏன் அவன்கிட்ட பேசணும்? இப்ப அப்படி போயிட்டு கொஞ்சம் பணம், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் பெருமை உள்ள வந்த உடனே தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கால வேளையிலே நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோமா இல்ல அன்பு கூறாமல் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் நம்ம யோசித்தால் போதும். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரன் அன்பு கூறுகிற பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, தகுதியாயிட்டு இருக்கிறாங்க, தேவனோட கற்பனையை கை கொள்றாங்க. அவங்க மரணத்தை விட்டு நீங்கி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். அவங்க இன்னும் நித்திய ஜீவனுக்கு இன்னும் ஆயத்தம் ஆகலன்னு அர்த்தம். அப்போ கடைசி காலத்துல ஆயத்தமாகணும் அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது பகை இருக்காது, கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது, மன்னிச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மன்னிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சோண்டு சொத்து பிரச்சனை, இப்படி நிறைய காரியத்துல மன்னிக்க முடியாத நிறைய தன்மைகள் நம்ம இருதயத்துக்குள்ள கடந்துட்டு பாடாப்படுத்தும். சின்ன வயசுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இப்ப பார்த்தா வயசே ஆயிருக்கும், இன்னும் பார்த்தா அந்த அடம் பிடிச்ச உள்ள அந்த சில சுபாவங்கள், அந்த கடினமான இருதயம், இதெல்லாம் எப்படின்னா அன்பு கூற மாட்டாங்க. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு கூறுகிறவன் தான் தேவனை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்.
ஏன்னா அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. அதனால கால வேளையிலே ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்ம கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இதுதான் சத்தியம். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவன் தருவன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதே போல இந்த ஒன் சைடுல சும்மா சாவர வரையும் ஒரு சும்மா டைலாக் மட்டும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. உண்மையாய் அன்பு கூறணும், கிரியையிலே அன்பு கூறணும். இன்னைக்கு சும்மா உதட்டளவுல கடமைக்கு அன்பு கூறுறாங்க, அதுவும் சாத்தியப்படாது. ஏன்னா இருதயம் ஃபுல்லா தீமையினால நிரம்பி இருக்கும், இருதயம் ஃபுல்லா பகையா இருக்கும், இருதயம் ஃபுல்லா வெறுப்பா இருக்கும், இருதயம் ஃபுல்லா கோபமா இருக்கும். வெளியில பார்த்தா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க இருதயத்துல யோசிக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆதியில் உள்ள அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு காலத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, ஒரு காலத்துல வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, ஒரு காலத்துல தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல. என்ன காரணம்? வீட்டுல கொஞ்சம் பணம் வந்திருக்கும், கொஞ்சம் செழிப்பு வந்திருக்கும், ஒரு நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க, ஒரு நல்ல அதிகாரத்துல இருப்பாங்க, வீட்டுல கார்ல இருந்து எல்லாம் இருக்கும். ஆனா அன்பு கூற மட்டும் முடியாது. அப்ப தேவன் பார்ப்பாரு. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்தாலும் அன்பு தான் சட்டம். அந்த அன்பு கூறும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். 2 பேர் ஒரு மனப்பட்டு பேசியாச்சுனாலே பிரிந்து போன குடும்பம் கூட இணைந்து வாழும். ஏன் கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க? விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஏதோ ஒரு காரியத்துல தவறு வந்துட்டு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வாழ முடியும். நான்லாம் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்த ஒரு நபர். எப்படி பேசணும், எப்படி வாழணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னோட வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக். இன்ன வரைய கணவன் மனைவி குடும்பமா பிள்ளைகளோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து அன்பு கூர்ந்தா மட்டும்தான் கணவன் மனைவியா வாழ முடியும். ஒரு கணவன் மனைவியா வாழணும் அப்படின்னா பழைய காரியங்களோ, பழைய சுபாவங்களோ, பழைய பேசின வார்த்தைகளோ நினைத்தாலே அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரத்துக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுப்பேன், குடும்பத்துக்குலாம் அதுக்கப்புறம் தான். வியாபாரத்துல நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். இப்படிப்பட்ட வசனம்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு, நான் இன்னும் எதுலெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், எதுலெல்லாம் இன்னும் நான் மனம் திரும்பணும், யார்கிட்டெல்லாம் ஒப்புரவாகணும், யார்கிட்டெல்லாம் கோவப்பட்டிருக்கேன், யார் மேல பகையா இருக்கேன், யார் மேல எரிச்சலா இருக்கேன், என் இதயத்துக்குள்ளே ஏன் இந்த கசப்பு இருக்கு, இப்படி ஒவ்வொரு வசனத்தை வைத்து கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்ப்பேன். இதையே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, பிறக்கும்போது தாயின் கற்பத்துல இருந்து பாவத்துல தான் பிறந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டா மட்டும்தான் நம்ம நீதிமான் பரிசுத்தவான் சொல்லி வேதம் சொல்கிறது. அவரோட ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள், அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிலாம் இருந்தா கூட இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அன்பு கூறணும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். 14ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அன்பு கூறணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் அருள் எப்ப மினிஸ்டர் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா கேளுங்க. காலையில சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே முதல்ல சமாதானம், அன்புல தான்ப்பா எல்லா கிஃப்ட்டுமே இருக்கு. நான் பைபிள் வாசித்து பார்த்ததில்ல, அந்த மாம்சத்தினுடைய கிரியை அழிக்கப்படணுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அன்புக்குள்ள வந்துடணும். நியாயப்பிரமாணம் ஃபுல்லா அன்புல நிறைவேறும் சொல்லி போட்டிருக்கு. யாக்கோபு 2:8 அன்பு கூர்ந்தால் நம்ம நன்மை செய்யறோமா, அன்பு கூறல அப்படின்னா நம்ம தீமை செய்யறோமா. தீமை அப்படின்னாலே ஈவில், பிசாசு. அன்பு கூற முடியல, நன்மை செய்ய முடியல அப்படின்னாலே நமக்குள்ளே ஏதோ ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, ஏதோ ஒரு எரிச்சலோ, ஏதோ ஒன்று உள்ள கிடக்கு. அதனால யாரெல்லாம் எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஒருவேளை ஆனால் எங்கள் வீட்டில் அன்பு கூறா சூழ்நிலை இருக்குன்னே, நாங்களே வீட்டில் சண்டை போட்டு தான் கிடக்குறோம். காசு இல்லை, பணம் இல்லை, நகைலாம் பேங்க்ல இருக்கு, வீடெல்லாம் பிரச்சனையா இருக்கு, பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, பையன் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கு, குடும்பம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கு. அன்பு கூறுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வீட்டுக்குள்ள முதல்ல ஆவியான வர்றதுக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய பிரசன்னம் வர்றதுக்கு இடம் கொடுங்க. தேவ ஆவியானவர் வீட்டுக்குள்ள வந்தாச்சுனால எல்லாம் மாறிடும். ஒரு குடும்பத்துக்குள்ள எப்பப்ப ஆசீர்வாதம் வருது அப்படி சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சது இல்லை. வீட்டில் ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர், 8 பேர் இருக்கிறீங்களா, முதல்ல அன்பு கூற முடியுதான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாருங்க. கணவர் ஒரு பக்கம் தப்பா போயிருந்தாரு, பிள்ளைகள் ஒரு பக்கம் இஷ்டம் போல போயிருது. வீட்டுக்குள்ள வாலிப பிள்ளை, வாலிப பையங்க இருப்பாங்க, செல்போன்லேயே மூழ்கி போய் கிடப்பாங்க. ஒரு வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் இருந்தால் பேசக்கூட மாட்டுக்காங்க. அப்படி ஒருவேளை பேசினால் செல்போனை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, டிவியை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. ஏன்னா காதுல வேற மாட்டியிருக்காங்க. அம்மா அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. வீட்டில் மனைவி இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க. கணவர் இருக்காரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க. மன்னிக்கிற சுபாவமா இருக்கட்டும். இப்படிலாம் வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு தகுதியாயிட்டு இருக்கோம், ஆயத்தமாயிட்டு இருக்கோம். நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அந்த வேர்டு நியாயத்தீர்ப்பு நாளில் தான் தெரியும், யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோன்னு சொல்லி, யாரெல்லாம் உள்ள போறேன்னு சொல்லி. ஏன்னா இருதயம் ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, பகையினால நிரம்பி இருக்கும்போது அவங்களாம் மரணத்துல நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பி கேர்ஃபுல். அதிக அளவில் ஜெபிக்க போயிடும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புன்னு வந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்லிடும்ப்பா. இந்த புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றிப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தான்ப்பா ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட இரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனை, தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, கடன்ல கஷ்டப்படுறாங்க, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, வாழ்க்கையில தோல்வி. அந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்குங்க, தப்புவீங்கப்பா. ஒரு சுத்தப்படுத்தி உங்க கிருபையால் நிரப்பி ஆசுவீங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசனம் இறங்கி வரட்டும்ப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா, நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா, தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா.
தேவனுக்கு பிரியமானபடி வாழும்ப்பா, பரிசுத்தமாக வாழும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. சகலவற்றையும் புதிதாக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமணம் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. காலை வேளையிலே வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து சகல குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற நாடுகளிலே தேவன் சமாதானத்தை கட்டெடுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே பலவிதமான இக்கட்டான சூழலை ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க, ஒரு விடுதலை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை கட்டுடுங்க. வெளிநாட்டு போறக்கா சில குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்க. உமக்கு சுத்தமானால் கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலைக்காங்களோ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகால வேளையிலே சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா, உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. தொட்டு அப்பா விசேஷமாக ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா. லேபோ ஷபலபல ஹந்தோ டோனமா கரதுரபல ரகதுலபர ஷபதன மார ஹந்தோ டோரபதுரபல லேபா லாபா தூரபு ஷபலபலபல வருது. அதிகால வேளையில அர்ப்பணிக்கிறாங்கப்பா. இருதயம் ஃபுல்லாக வேதனையாக இருக்குப்பா. அந்த வேதனையை நீக்கி சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. கிறிஸ்து சிந்தை உண்டாகட்டும்ப்பா. உலகத்துள்ள கவலை மயக்கம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறோம்ப்பா, எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. இந்த நாள் முழுதும் சகல காரியத்தில் கர்த்தர் கூட இருந்து நிரப்பி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் பார்க்கணும். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தனா நிரப்புங்கப்பா, கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா, ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேச குமாருடைய ஆவியை தாங்கப்பா. மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா. உங்க ஆவியை ஊற்றுங்க ராஜா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுங்க, சதையான இருதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காகவே இருக்கணும்ப்பா. என்னோட வாழ்க்கை உலகத்துக்கு வேஷம் தரிக்கூடாதுப்பா. நாங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. திருமணநாள் அப்பா சில குடும்பத்துல கொண்டாடுறாங்க, சில குடும்பத்துல பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களோட வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லா விதமான ஆசீர்வாதம் திறந்து தாங்க. சகல விதமான ஆசீர்வாதம் திறந்து தாங்கப்பா. சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க. கற்பத்தினிங்க ஜெபிக்கிறப்பா. கர்த்தரே மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போறாங்கப்பா, பரமவைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல குழப்பத்தோடு வாழ்றாங்க அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விதமா மாந்திரி கிரியை போல் பிள்ளி சுனி ஏவல் செயல்பட்டு கொண்டு அந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்ல அப்ப மினிசல் நம்முடைய கருதல் அப்படிடும். அதிகாலையில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கும் ஏற்ற துணையை தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பம் தாங்க. யாரெல்லாம் அப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வேதனையோடு கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வளர்க்கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த நாளுக்கு ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பாத பிள்ளைங்களை தாழ்த்த முடியும். நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருப்பா. சில குடும்பத்துல வீடு கட்ட முடியாம இருக்காங்க. சில குடும்பத்துல புதுசா தொழில் ஆரம்பிச்சாங்க, அது இன்னும் செய்ய முடியாம இருக்கு. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ட்ரை பண்றாங்க, விசாவுக்கா ட்ரை பண்றாங்க. எல்லா விதமான வாசல் திறந்து நன்மையால் திருப்தியா நிரப்பி ஆசுறீங்க. கர்த்தர் கூட இருக்கு. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளார். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.